திமுக எப்படியும் இந்த தடவை காலியாக போகிறாங்க. காரணம், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு பக்காவாக போட்டு கொடுத்துருது. சும்மா ஒரு போட்டுட்டு என்னென்ன ஊழல் திமுக பண்ணாங்க அவ்வளோ போட்டால் போதும். இல்லை என்னென்ன ஊழல் பொன்முடி பண்ணார், இல்லை பெரியசாமி பண்ணாங்க, இல்லை சர்க்காரியா கமிஷன், அதெல்லாம் போட்டால் அப்படியே அழகாக கொடுத்துருது. இது இப்போ இருக்கிற இளைஞர்கள் சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போதே ஏஐ சம்பந்தமா இவன் என்ன பண்ணிருக்கான், அவன் என்ன பண்ணிருக்கான், அவன் என்ன பண்ணிருக்கான், அதை அப்படியே சொல்றாங்க. இத டிஎம்கே டாக்ஸ் வேற சொல்லிக்கிறாங்க. டிஎம்கே டாக்ஸ் என்னது? இந்த ஊழல் பண்றது 25% அங்க போயிடுது. 4 லட்சம் கோடி தமிழ்நாடோட பட்ஜெட். அது கூட ஜாஸ்தி தான் இருக்கும், அதுல கம்மியா இருக்கு. அதுல 1 லட்சம் ஆல்மோஸ்ட் 25% இவங்களுக்கு ஊழல்ல போகுது. இது இப்ப இருக்க இளைஞர்களுக்கு ஏஐ புட்டு வச்சிருது. அதனால தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்க. பெண்கள் கூட பார்த்துறாங்க. அது இல்லையா, உங்க ரைட் ஃபார் இன்ஃபர்மேஷன், தகவல் அறிவு உரிமை சட்டம், அதுல போட்டு எழுதிக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு சீமான் இன்னைக்கு வேட்பாளர் வச்சிருக்கிறார். அவங்க எல்லா பட்டதாரிகள், அவங்களுக்கு தெரியாம இருக்க போதா என்ன? அதனால திமுக இந்த தடவை மண்ணை கவப்போது நம்ம தான் பார்க்க போறோம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.